உன்னை போலீஸ் அடிச்சாங்களாம்மா? உன்னை அடிச்சாங்களா? யார் அடித்த மேடம்? யார்? இல்லை, இங்கே இருக்காங்களா அந்த மேடம்? அடித்த மேடம் இருக்காங்களான்னு கேட்டேன். உன்னை அடித்த மேடம் இங்கே இருக்காங்களா? யார்? அந்த மேடமா? அந்த மேடம் தான் அடித்தாங்களா மேடம்? ஆய்வாளர் வந்து அந்த அம்மா வந்து ஆகாஷுடைய தங்கச்சியை முதல்ல அடிச்சு முதல்ல அடிக்கிறதுக்கு உங்களுக்கு எதாவது அடிச்சது ஆய்வாளர். இந்த காவலர் என்ன காவலையா மதிசியல் காவலர் சொல்லி ஆய்வாளர் தான் வந்து கண்டில் ஏற சொல்லி ஆகாஷுடைய தங்கச்சியை அடிக்குது. வேறு முதல்ல அடிக்கிறாங்க. நீங்கள் மட்டும்தான் இல்லை? அது நேற்று எதுவும் தகவல் எதுவும் சொன்னாங்களா? நேற்று எதுவும் தகவல் எதுவும் சொன்னாங்களா? இத்தனை மணிக்கு வந்து நாங்கள் எங்கே 7 மணிக்கு வர சொன்னது யார்? அக்கா மாமா. இப்போ காவல்துறை தரப்புலேருந்து யார் எதுவும் சொன்னாங்களா? சொல்லலையா? எந்த தகவலுமே கொடுக்கல. இல்லை உடலை வாங்க சொல்லி வற்புறுத்துறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஆடியோ ஒன்று அந்த அக்கா போட்டிருந்தாங்களே, அதை கேட்டேன். நேற்று வந்துட்டு எந்த தகவலுமே கொடுக்கல. குடும்பத்தடி இப்போ இந்த எரிக்கிறதுக்கான விஷயத்தை ஏதாவது ஒரு ஐடியா சொன்னாலும் எதுவுமே சொல்லலையா? வணக்கம். அதாவது ஆகாஷுடைய உடல் வந்து பார்த்திங்கன்னா காவல்துறை தரப்பில் இருந்து நல்லடக்கம் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி ஏற்கனவே கோர்ட்டு உத்தரவு வந்தது. ஆனால் எந்த ஒரு எதுவுமே இல்லாமல் குடும்பத்திலும் சொல்லாமல் அந்த உடலை வாங்கி இன்றைக்கி காலையில் அவசரமாக எரிக்கப்பட்டதாக வந்து சொல்லப்படுது. இது சம்மந்தமாக இன்னும் முழுமையாக வந்து தெரியலை. ஏன்னா காலையில் 7 மணிக்கு உடலை வாங்க வாரோம் அப்படின்னு ஆகாஷுடைய அம்மா வந்து ஒரு ஆடியோ வந்து சமூக வலைத்தளங்களில் போட்டதை நம்ம பார்த்தோம். ஆனால் அது போகிறதுக்கு அவங்க வர்றதுக்குள்ளேயே அவங்க அப்பா அம்மா, அதாவது ஆகாஷுடைய அப்பா அம்மா 2 பேருமே வந்து அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுருக்காங்க. உள்ளே வச்சுக்கிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே அந்த பையனோட உடலை அதாவது அடக்கம் தான் பண்ண சொல்லியிருக்காங்க. இவங்க காவல்துறை தரப்புலேருந்து வந்து பார்த்திங்கன்னா அதை உடலையே எரிச்சிட்டாங்க. அப்போது எவிடன்ஸ் இருக்கக்கூடாதுங்கிறக்காண்டி காவல்துறை தப்பிக்க வைக்கிறதுக்காண்டி நீதித்துறையும் காவல்துறை எவ்வளோ ஸ்பீடாக வேலை செய்யுது அப்படின்றது ரொம்ப வருத்தம் இருக்குது. எந்த செய்தி கேட்கும்போது நமக்கே கண் கலங்குது. அப்போ ஒரு 100-102 நாளாக ஒரு பெத்த பிள்ளையை பார்க்காம இருந்துட்டு இப்போ அவங்க படக்கூடிய அந்த வேதனை நம்ம என்ன சொல்கிறது? காவல்துறையும் நீதித்துறை எதற்கு இருக்குன்னு தெரில. இப்போ பரமே பாலான வேறு உள்ளே போயிருக்காங்க. என்னென்னு பாட்டு என்ன தகவல்ன்றதை நான் அப்டேட் பண்ணுறேன். நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும். எங்கள் தம்பி ஆகாஷுக்கு, எங்கள் தம்பி ஆகாஷுக்கு நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும். போலீஸே கொலை செய்யும், போலீஸே கொலை செய்யும், போலீஸே கொல்லி வைக்குமா, போலீஸே கொல்லி வைக்குமா, போலீஸே கொலை செய்யும், போலீஸே கொலை செய்யும், போலீஸே கொல்லி வைக்குமா, போலீஸே கொல்லி வைக்குமா. ஆகாஷ் என்ன அனாதை பிணமா, ஆகாஷ் என்ன அனாதை பிணமா, ஆகாஷ் என்ன அனாதை பிணமா, ஆகாஷ் என்ன அனாதை பிணமா. சட்ட விரோத மதுவை, சட்ட விரோத மதுவை தட்டி கேட்ட ஆகாஷை, தட்டி கேட்ட ஆகாஷை படுகொலை செய்த காவலர்களை, படுகொலை செய்த காவலர்களை கைது செய்யாத காவல்துறையை, கைது செய்யாத காவல்துறையை நெருக்கடி தராத நீதிமன்றமே, நெருக்கடி தராத நீதிமன்றமே ஆகாஷின் குடும்பத்தை மட்டும், ஆகாஷின் குடும்பத்தை மட்டும் நெருக்கடி கொடுப்பது எதனால், எதனால் நெருக்கடி கொடுப்பது எதனால், எதனால் கண்டிக்கின்றோம், 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 கண்டிக்கின்றோம். காவல்துறையை கண்டிக்கின்றோம், காவல்துறையை கண்டிக்கின்றோம், 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 கண்டிக்கின்றோம். நீதித்துறையை கண்டிக்கின்றோம், நீதித்துறையை கண்டிக்கின்றோம். விடமாட்டோம், 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 விடமாட்டோம். நீதி கிடைக்கும் வரை விடமாட்டோம், நீதி கிடைக்கும் வரை விடமாட்டோம். உன்னை போலீஸ் அடிச்சாங்களாம்மா? உன்னை அடிச்சாங்களா? யார் அடித்த மேடம்? யார்? இல்லை, இங்கே இருக்காங்களா அந்த மேடம்? அடித்த மேடம் இருக்காங்களான்னு கேட்டேன். உன்னை அடித்த மேடம் இங்கே இருக்காங்களா? யார்? அந்த மேடமா? அந்த மேடம் தான் அடித்தாங்களா? மேடம் பேர் எதுவும் தெரியுமா? எதுக்கு அடித்தாங்க? என்ன ரீசன் காண்டி உன்னை அடித்தா?
ஜீப்பில் ஏற சொல்லியா? நீ ஏற மாட்டேன், இதை அடம் பிடிச்சியே. நான் வந்துட்டு பெரியம்மா வரல அப்படின்னு சொல்லிட்டு பெரியம்மா வந்தா வரேன்னு சொன்னேன். அப்புறம் உள்ள வந்துட்டு சுந்தரபாண்டியன் சார் வந்துட்டு தெரியாம அவர் மேல என் கைப்பட்டுருச்சு. அதை எதுக்கு எனக்கு தொடர்ந்து கேட்கிறாங்க. காவல்துறை வேற எந்த மாதிரி காவல்துறை தரப்புல இருந்து உனக்கு இடையூறு வந்துச்சுமா? அவர் அடிச்சா ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாங்க. கூட இந்த வேற யாரையும் அடிச்சுன்னு சொன்னாங்களே, யாரை அடிச்சாங்க? வேற ஒரு அங்கிள் இருக்காங்க. அந்த அங்கிள் வந்துட்டு இந்த மாதிரி வேற சொன்னாங்க. வேற சொன்னப்ப அவங்க தடுமாறிட்டாங்க. தடுமாறினால அவங்க நெஞ்சில மிதிச்சு கண்ணில் அடிச்சிருக்காங்க. கண்ணு வீங்கி. ஆமாம், அவர் கண்ணு வீங்கி பார்த்தான். இது உடலை எரிக்க போகும்போது நடந்த சம்பவமா? ஜிஹெச்ல கொல்லி வைக்கல, அதெல்லாம் கொல்லியெல்லாம் வைக்கல. அவங்களே அரசாங்கத்திலே எடுத்து எல்லாமே போலீஸே எடுத்து பிடிச்சாங்க, அவங்களே அடிச்சாங்க, அவங்களே கொண்டாங்க, அவங்களே கொல்லி வச்சுட்டாங்க. எல்லாமே அவங்களே முடிச்சிட்டாங்க. அவங்க தான் பெத்திருப்பாங்க போல. கேட்டா எங்க உத்தரவு சொல்றாங்க. இதே அடக்கம் தானே சொல்லியிருக்கா? ஹைகோர்ட் உத்தரவு எரிக்க சொல்லலையே, உடலை எரிக்க சொல்லி உத்தரவிடலையே. கைது பண்ண சொல்லி சொன்னாங்க. கொலை வழக்குன்னு அவங்க தான் சொன்னாங்க. அதெல்லாம் ஒன்றும் செய்யல. இப்போ மட்டும் வந்துட்டு இந்த ஒரே நாளில் வந்துட்டு இப்படி பண்றது காரணம் என்ன? இப்போ வந்து உடலை வந்து அங்கிருந்து வெளியில கொண்டு வருவதற்கான ஒப்பந்தம் அந்த கையெழுத்து போட்டுருக்கணும் இல்லையா? நம்மளை வந்து ஒடுக்குமுறை பண்ணி இந்த இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அவனை கொண்டதுல இருந்தே பிளான் தான். அவனை பிடிச்சதுல இருந்து கொண்டதுல இருந்து எல்லாமே பிளான். இல்லம்மா, நீங்க வச்ச கோரிக்கை நிறைவேற்றப்பட்டதா ஒரு செய்தி? 50 லட்சம் வாங்கிருக்காங்க. அப்படிலாம் ஒண்ணு வாங்க கையில எல்லாம் எதுவுமே வாங்கல. எங்களுக்கு காசு கேட்கவே இப்போ வரைக்கும் நாங்க எஸ்சி எஸ்டி வழக்கு போட்டாங்க. அதை மீறி தான் அவங்க நடந்தாங்க. அந்த 60 நாள் என்ன செஞ்சாங்க? எதுவுமே செய்யல. எங்க என்ன கோரிக்கை கொடுத்த அந்த கவர்மெண்ட் கொடுத்த அந்த பணத்தை வாங்கிக்கிறது சொல்லுங்க. எனக்கு பணம்னா எனக்கு தேவை கிடையாது. ஏன்னா 1.5 கோடி ரூபா கொடுத்து எனக்கு விலை பேசுனாங்க. நான் அதுக்குமே இது இல்லை. என் பையனுக்கு நீதி கிடைக்கணும். நம்ம என்ன கேட்கறோம்னா, அரசு மருத்துவமனையிலிருந்து அந்த உடலை வெளியே கொண்டு வரும்போது பெற்றோருடைய ஒப்புதல் கிடையாது. எதுவுமே வர உயிரா இருக்கும்போதே ஃப்ரீசர்ல வச்சுட்டாங்க. அதுதான் உண்மை. ஆமா, நம்பர் அவரு இன்னொருத்தர் 2 பேருமே என்னை பிடிச்சி அடிச்சு இது பண்ணி அசிங்க ஓத்தாங்க. அம்மா வந்து என்ன பண்ண முடியும் உங்களால அப்படின்னு சொல்லி அசிங்க பேசி உள்ள வச்சு இந்த ஷூ காலால நெஞ்சில் மிச்சம் நெஞ்சு எனக்கு வலிக்குது. ரொம்ப ஓவரா நெஞ்சு வலிக்குது. இந்த கண்ணில் பூரா அடிச்சாங்க. கண்ணு எனக்கு வலிக்குது. ஒன்றும் செய்ய முடியல. நான் அவங்ககிட்ட சொன்னேன், என்ன ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போக மாட்டேங்கிட்டாங்க. உங்களுக்கு உடம்புல வேற எதுவும் ப்ராப்ளம் எதுவும் இருக்கா? உடம்புல வலி எல்லாமே 2 பேரும் நான் அப்படியே நச்சு அடிச்சுட்டாங்க. படுக்க வச்சு ரொம்ப ஓவரா அடிச்சிட்டாங்க. கண்ணு எனக்கு ரொம்ப இதாகுது. கண்ணு நெஞ்சு இந்த நக்கல வலிக்குது. நெஞ்சு எலும்புக்கு ட்ரெஸ்ஸை கழட்டி போட்டு வர வேண்டியதானே? ஏன் என் மயன் டீமே பண்ணிருக்கலாம்ல? ஒரு ட்ரெஸ்ஸை கழட்டி போட்டு வந்திருக்கலாம்ல? ட்ரெஸ்ஸை நம்பர் சொல்லிருக்காங்க. நம்பர் 4 பேருக்கு அதுல இருந்து அப்படியே போங்க தள்ளிக்கணும். அவரை பார்க்கலாங்களா? மேடம் பார்க்கலாங்களா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இல்லை ஒன்றும் இல்லை, மேடம் பார்க்கலாங்களா? அவரை பார்க்கலாம், அவங்கள பார்க்கலாம். நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. நான் வெயிட் பண்றேன். தெரியாதாளா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கொஞ்சம் வெயிட் மேடம் பண்ணுங்க. பாருங்க. கொஞ்சம் ஆனால் உட்காந்து வரேன், இங்கே தான் இருக்கேன், இங்கே தான் இருக்கேன். அதனால தெரியாதா இருக்கு. ராமநாட்டில் எல்லாம் அவர் பண்ண ஆரம்பம் பார்த்துட்டு தான் வந்துருக்கீங்க. இங்கே தான் இருக்கேன். வெயிட் பண்ணுங்க. சாப்பிடலாம் நீங்கள். தண்ணிக்கிட்ட கொடுங்க அவருக்கு. ஏதாச்சும் ஒரு வாட்டி
கேன் எடுத்து கொடுங்க கேன் வாட்டர் பில் வாங்கணும் ரைட் ஒன்றும் இல்லை வெயிட் பண்ணுறேன் மேடம் பார்க்குறேன் சார் கொஞ்சம் வெயிட் பரவாயில்ல அதில் உட்காருங்க அதில் உட்காருங்க அது அவங்களுக்கு கேன் தனிக்கணும் ப்ராப்ளம் சரியா தலைவர் உள்ள உட்காருங்க அது கூட அனுமதிக்க மாட்டேங்கிறீங்க சார் அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க சார் நியூஸ் மீடியாவில் கொடுத்துருக்காங்க யாருக்கு இல்ல சார் கூப்பிடுறேன் அவர் பண்ணுங்க சார் அவர் முடியலைங்கிறாரு அவர் பேசணும் அதுவும் பண்ண மாட்டேங்கிறீங்க ஏன் முடியலைங்கிறாரு இல்ல சார் அவர் முடியலைங்கிறாரு கட்ட முடியல நான் பார்த்தேன் சார் கேமரா எடுங்க எல்லாமே சுத்தி கேமரா ஸ்டேஷன் சுத்தி கேமரா ரைட் ஒன்றும் மீடியா